அனைவருக்கும் வணக்கம். நான் சந்தியா மாதேஸ்வரன். இந்த பதிவில் குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வரணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ஒரு குடும்பம் சீரும் சிறப்பமாக செழிப்பாக இருக்கணும் அப்படின்னா அந்த குடும்பத்திற்கு குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் ஒரு முக்கியமான ஒன்று. நம்ம அவசரமாக ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக ஓடிக்கினே இருக்கும். சிலர் என்ன பண்ணுறாங்க, குலதெய்வ வழிபாட்டையே மறந்துட்டு சந்தோஷமாக இருக்கும்போது குலதெய்வத்தோட நினைப்புகள்லாம் வராது. ஒரு கஷ்டம் வரும்போது இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ கஷ்டம் எதனால் வருது, ஏன் வருது அப்படின்னு அவங்க யோசிக்கும் போது தான் தெய்வ குத்தமாக இருக்குமோ, அப்போ தான் அவங்களுக்கு குலதெய்வத்தோட ஞாபகமே அவங்களுக்கு நினைவில் வரும். கஷ்டம் வரும்போது மட்டும் நம்ம குலதெய்வத்தை வழிபடுறது ஒரு நல்லதாக இல்லை. ஏன்னா கஷ்டம் வரும்போது மட்டும் நம்ம குலதெய்வத்துக்கிட்ட போகிறோம், நல்லா இருக்கும்போது குலதெய்வத்துக்கிட்ட போனால் குலதெய்வத்தோட கோபத்துக்கு நம்ம ஆளாயிடுவோம். நீங்கள் குறைஞ்சபட்சம் வருஷத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு அங்கே என்னால் முடியலை, ஒரு பெருசாக நம்ம பூஜை அலங்காரத்துக்கு அது இதுன்னு பண்ண முடியல, எங்கிட்ட பணம் வசதி இல்லைனாலும் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் சாதாரணமாக ஒரு கற்பூரம் ஏற்றி கூட நீங்கள் சாமியை கும்பிட்டுட்டு வரலாம். இல்லைனா அது இல்லைனா என்ன பண்ணலாம், இல்லை தினமும் நீங்கள் வீட்டில் எப்படி இருந்தாலும் வீட்டில் பூஜை பண்ணுவீங்க, தினமும் பண்ணலனாலும் வாரத்துக்கு 2 நாள் இல்லை 1 நாள் அந்த மாதிரி பண்ணும்போது குலதெய்வத்தை நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் குலதெய்வத்தோட உங்கள் அருள் எனக்கு இருக்கணும், இந்த கஷ்டத்துலேருந்து என்னை காப்பாற்று அப்படின்ற மாதிரி நீங்கள் வேண்டின்னு குலதெய்வத்தை நினைங்க. குலதெய்வத்தை நினச்சாவே நம்மளுக்கு கஷ்டங்கள்லாம் தீரக்கூடிய காலம் வந்துடும். ஏன்னா குலத்தை காக்கின்ற தெய்வம் தான் குலதெய்வம். உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், நம்ம இஷ்ட தெய்வம் எத்தனை பேர் இருந்தாலும் நம்மளுக்கு நம்ம கூப்பிட்ட உடனே ஓடி வர தெய்வம் தான் குலதெய்வம். குலதெய்வத்தோட அருள் நம்மளுக்கு இல்லைன்னா வீட்டில் தொடர்ந்து கஷ்டம், தடை, ஏதாவது ஒரு காரியம் செய்யும் போது தடைகள் வந்துகிட்டே இருக்கும். வீட்டில் இருக்கவங்களுக்கு உடல்நிலை அடிக்கடி சரியில்லாமல் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் உடல்நிலை சரியில்லாமல் போயிட்டே இருக்கும். ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் தடைப்பட்டு போயிட்டே இருக்கும். சண்டை சச்சரவு, கடன் தொல்லை, பணப்பிரச்சனை, இதுக்கெல்லாம் நம்ம குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் இல்லாததுனால தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்மளுக்கு வருது. அதனால் குலதெய்வத்தை நம்ம வீட்டிற்கு வரவழைச்சி அவங்களுக்கு நம்ம நார்மலாக பூஜை பண்ணும்போது தீப தூப ஆராதனை காட்டி நம்ம வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்ம சாமி கும்பிட்டுட்டு வரும்போது குலதெய்வத்தோட அருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதுக்கு ஒரு பரிகாரமாக நீங்கள் குலதெய்வத்தை வீட்டுக்கு வரவழைக்கிறதுக்கு ஒரு பரிகாரமாக நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிவப்பு நிறத்தில் ஒரு சதுரம் வடிவில் ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. அதில் 2 விரலி மஞ்சள் வச்சுக்கோங்க. குங்குமம் 1 ஸ்பூன், விபூதி 1 ஸ்பூன், சந்தன பொடி 1 ஸ்பூன், சாம்பிராணி தூள் அது 1 ஸ்பூன். நம்முடைய வீட்டில் மணல் இருந்துச்சுன்னா மணல் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. மணல் இல்லை அப்படின்னா மண் நம்ம வீட்டு சுற்றி இருக்கோம்ல, இல்லை வீட்டு சுற்றி இல்லை, நாங்கள் ஒரு பூச்செடி வச்சுருக்கோம், அந்த பூச்செடியில் இருக்க மண்ணாவது நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு துண்டு அடுப்புக்கறி, இதெல்லாம் நீங்கள் எடுத்து அந்த சிவப்பு துணியில் வச்சுக்கோங்க. இதை சிவப்பு துணியில் வச்சுட்டு இதெல்லாம் அந்த மூட்டை மாதிரி நீங்கள் அதை கட்டணும். அந்த மூட்டையை கட்டுறதுக்கு நீங்கள் எந்த இது பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு நூல் தான் நீங்கள் அதை பயன்படுத்தணும். நான் இன்னொரு டைம் சொல்கிறேன், இதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. சிவப்பு நிறத்தில் ஒரு சதுர வடிவத்தில் ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. அந்த காட்டன் துணியில் என்னென்ன நீங்கள் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, விரலி மஞ்சள் 2, குங்குமம் 1 ஸ்பூனு, விபூதி 1 ஸ்பூன், சந்தன பொடி 1 ஸ்பூன், சாம்பிராணி தூள் 1 ஸ்பூன் வைங்க. நம்ம வீட்டில் இருக்கின்ற மணலோ இல்லை மண்ணோ ஒரு கைப்பிடி அளவு. அதுக்கப்புறம் அடுப்புக்கறி ஒரு துண்டு எடுத்துக்கோங்க. இந்த பொருளெல்லாம் அந்த காட்டன் துணியில் வச்சுட்டு இதை நீங்கள் ஒரு கருப்பு நூலால் அந்த காட்டன் துணியை அந்த பொருளெல்லாம் ஒரு மூட்டை மாதிரி கட்டிக்கோங்க.
இந்த ஒரு மூட்டை மாதிரி கட்டிட்டீங்களா, இங்கே கண்டிப்பாக நீங்கள் வந்து கருப்பு நூல் தான் பயன்படுத்தணும். இல்லை அந்த துணியை வச்சோ, அந்த சிவப்பு நிற காட்டன் துணியை வச்சோ, இல்லை வேறு ஏதாவது வச்சோ நீங்கள் வந்து கட்டக்கூடாது. ஒரு கருப்பு நிற நூலால் தான் அந்த மூட்டையை வந்து நீங்கள் தயார்படுத்தணும். இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்களோட குலதெய்வத்தை வந்து அவங்க குலதெய்வத்தோட பேரை சொல்லிகிட்டே வந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இப்போது எடுத்துக்காட்டாக நம்ம எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு வந்து ஐயனார் வந்து உங்களுக்கு வந்து குலதெய்வமாக இருந்தால், என் குலதெய்வம் ஐயனார் என் வீட்டிற்கு வர வேண்டும், என் குலதெய்வம் முனியப்பன் சாமி என் வீட்டிற்கு வர வேண்டும். இந்த மாதிரி நீங்கள் வந்து கருப்பண்ணசாமி அப்படின்னீங்கன்னா, என் குலதெய்வம் கருப்பண்ணசாமி என் வீட்டிற்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியில் சொல்லணுன்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் மனசார நினச்சே கூட உங்கள் மனசுலேயே சொல்லி கூட இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யலாம். இந்த முடிச்சை வந்து நீங்கள் தயார் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து சாம்பிராணி தூபம்லாம் காட்டணும். பூஜை அறையில் வச்சுட்டு சாம்பிராணி தூபம் காட்டுங்க. கற்பூரம் இதெல்லாம் வந்து நீங்கள் காட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, நிலைவாசல்னால் நிறைய பேருக்கு தெரியலனா நமக்கு வீட்டோட தலைவாசல், அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா வெளியில் மாட்டக்கூடாது. நிலைவாசலில் வந்து நம்ம இதை வந்து இந்த முடிச்சை வந்து வெளியில் மாட்டக்கூடாது. நம்மளுக்கு உள்பக்கத்தில் வந்து நிலைவாசலுக்கு மேலே ஒரு ஆணி அடித்து ஏன்னா மேலே வந்து நம்மளுக்கு அந்த கதவுக்கு மேலே வந்து நம்மளுக்கு சுவர் இருக்கும்ல, அந்த சுவத்தில் வந்து ஆணி அடித்து இந்த முடிச்சை வந்து நீங்கள் மாட்டிடுங்க. இதை வந்து நீங்கள் வந்து 3 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து இந்த முடிச்சில் இருக்கிறத வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். இல்லைன்னா வருஷத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் மாற்றிக்கலாம். நீங்கள் தினமும் வீட்டில் வந்து விளக்கேற்றுறவங்களாக இருந்தீங்கன்னா தினமும் வந்து டெய்லியும் வந்து இந்த முடிச்சுக்கு வந்து சாம்பிராணி தூபம்லாம் காட்டி நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை வந்து மனசார நினச்சிக்கோங்க. இதை வந்து நீங்கள் குலதெய்வத்துக்கு வந்து இந்த முடிச்சை நீங்கள் போட்டு உங்கள் குலதெய்வத்தை மனசார நினச்சி இந்த பரிகாரத்தை செஞ்சு ஒரு கொஞ்ச நாள்லே வந்து உங்களுக்கு வந்து ஒரு நேர்மறையான சக்தி வந்து உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு வீட்டில் இருக்கின்ற கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், பணப்பிரச்சனை, இல்லை வீட்டில் வந்து சண்டை சச்சரவுகள், ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது, அடிக்கடிக்கு நோய் வாய்ப்படுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தீரத்துக்கான ஒரு வழிமுறைகள் வந்து இப்படியே தொடங்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து பூஜை பண்ண உங்கள் குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் வந்து உங்களுக்கு ஒரு மன நிம்மதியான, ஒரு நம்பிக்கையான, ஒரு நல்ல பலன் வந்து உங்களுக்கு கடவுள் உங்களுடைய குலதெய்வம் கொடுப்பார். நீங்கள் வந்து இதை வந்து ஒரு நம்பிக்கையோடு செய்யுங்க. இது எந்த நாளில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் குலதெய்வத்துக்கான உகந்த நாளில் செய்யுங்க. இல்லைன்னா நீங்கள் நார்மலாக செவ்வாய்க்கிழமையோ இல்லை வெள்ளிக்கிழமையோ இல்லை எந்த கிழமையாக இருந்தாலும் பரவாயில்ல, காலையில் இல்லை சாயந்தரம் 2 வேளையில் ஏதாவது ஒரு வேளையில் நல்ல நேரத்தில் வந்து இதை பண்ணி இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் சீரும் சிறப்புமாக செழிப்பாக நீங்கள் இருப்பீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.